வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் என்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேப் டு டிரான்ஸ்லேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் டேப் டு டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்களா, அதே ஆன் பண்ணிங்க. ஷோ ஃப்ளோட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆன் பண்ணிங்க. இந்த ரெண்டையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஞ்சர்லேயோ நமக்கு தெரியாத இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மெசேஜையும் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து அந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்துடும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி அந்த ஐக்கானை டச் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெசேஞ்சர் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மெசேஞ்சர் மாதிரி இந்த மாதிரி சைடில் பால் மாதிரி வந்துடும். நீங்கள் எந்த ஒரு இங்கிலீஷ் மெசேஜாக இருந்தாலும் சரி அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் அந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாகவே டிரான்ஸ்லேட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர்ஸ் வீடியோஸ் போட நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.